பேசலாம். எல்லாரும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? பேசலாம் பேசலாம் பேசலாம். இன்று இறைவன் நமக்கு தருகிற ஆலோசனை, நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று. எந்த ஒரு காரியமானாலும் சரி, அது வளர வேண்டும். நாம் மறுபடியும் பிறந்தோம். தேவனுடைய கிருபையினால், தேவனால் நாம் மறுபடியும் குழந்தைகளாய் பிறந்திருக்கிறோம். குழந்தைகளாகவே நாம் இருப்பதல்ல, நம்முடைய அறிவிலும் ஜீவியத்திலும் ஆற்றிலும் எல்லாவற்றிலும் நாளுக்கு நாள் வளரணும். சரீரம் எப்படி வளர்கின்றதோ அப்படி நம்முடைய ஆன்மீகமும் வளரணும். தேவனுக்கு மகிமை, அதுதான் எதிர்பார்ப்பு. காணப்படுகிற மரஞ்செடி கொடிகள் விவசாயிகளானாலும் பயிர் பிடிச்சி வளரணும். வளர்ந்து பலன் கொடுப்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. வியாபாரம் செய்கிறவர்களுக்கும் அவருடைய வியாபாரம் வளரணும். அதில் குறுகி கொண்டே அப்படி இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அதே வண்ணமாக தேவனுடைய திருச்சபையின் அங்கங்களாக சேர்க்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் வளர வேண்டும். வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சுருக்கமாக சில வசனங்களை நாம் பார்த்து விடலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிறந்த நீங்கள் வளரும்படி சிறு குழந்தைகளைப் போல, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வாஞ்சி எங்கே இருக்கணும்? களங்கமில்லாத ஞானப்பால். அந்த ஞானப்பால் தான் திருவசனம். தேவனுக்கு மகிமை. கர்த்தருடைய வேதத்துக்கு ஒரு பெயர், அது களங்கம் இல்லாத ஞானப்பால். தேன் என்றும் அதற்கு பெயர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால், அதாவது நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நம்முடைய வாஞ்சை இந்த களங்கமில்லாத ஞானப்பால். சின்னப்பிள்ளை அடிக்கடி அது, அதாவது சின்ன குழந்தைகள் பிறந்த உடனே யூரின் போய்விட்டு அடுத்த ஆடுவோம், அடுத்தால பால் விடுவோம், அடுத்தால ஆடுவோம். இப்படி அதான் வளருது. அப்படியே போட்ட இடத்துல கிடக்குன்னா அது வளரலைன்னு அர்த்தம். வளர்ச்சி அடையவில்லை, ஏதோ அதில் சீக்கு இருக்கிறது, ஏதோ வியாதி இருக்கு என்று பொருள். தேவனுக்கு மகிமை. அதைத்தான் கவனிக்கணும். திரும்ப திரும்ப நான் பாலை ஊற்றி வளர வைக்க முடியாது. அதே வண்ணமாக நாம் திருவசனத்தை, களங்கமில்லாத ஞானப்பாலை வாஞ்சித்தாலும், அதை நாம் அருந்தினாலும், உள்ளே இருக்கிற வியாதிகளை குணமாக்கினால்தான் இந்த பால் நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்யும். இல்லாவிட்டால் நம்ம எவ்வளோதான் நாம் குடித்தாலும் சரி, அது நம்முடைய சரீரத்துக்கு யூஸ் ஆகாது, பிரயோஜனப்படவே செய்யாது என்று திருவசனம் சொல்லுகின்றது. அந்த வியாதிகளை நாம் கண்டுபிடித்து, அது நமக்கு ஈசான காரியம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வியாதியாக தான் இருக்கும். அதை நாம் அகற்றிவிட்டு அந்த களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தை வாசிக்க ஆன்மீக வளர்ந்து நம்மை பெற்றவர்களைப் போல, நம்மை பெற்றெடுத்த தகப்பன் இயேசுவை போல அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அது மாறணும். அதுதான் அவருடைய விருப்பம். வளர்ச்சி எவ்வளவு? அது வரைக்கும். அதாவது தேவனுடைய திருவசனத்தை படித்து அதாவது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கொப்ப பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் அதற்கு சில நியமங்களை கர்த்தர் பைபிளில் வைத்திருக்கிறார். அதுக்கு தான் ஞான அதிகாரிகளை தந்திருக்கிறார். 5 வகையான அதிகாரிகள் என்றால் பின்னால் எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகும். எதுக்கு? அந்த வளர்ச்சி. இங்கே யாரையும் பார்த்தல்ல, வேற ஒன்றுமல்ல. அதாவது கிறிஸ்துவை போல அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு இப்போ வளரணும். தேவனுக்கு மகிமை. அப்படினால் வளரும்படி நாம் என்ன செய்யணும்? களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியாக இருக்கணும். ஆனால் அந்த ஞானப்பால் நம்ம படித்து எத்தனை தடவை படித்தாலும் வியாதி நீங்காவிட்டால் நம்ம எந்த ஒரு வளர்ச்சி என்பது நம்முடைய சுவாப கிரியைகள் மாறுறது. குழந்தைகள் என்னத்தையா பண்ணணும் தெரியாது. அதுக்கு எதிலையா போட்டு கைப்பட்டு அலையும், என்னையா என்ன பண்ணணும், பெற்றோர்கள் அடிப்பார்கள், இப்படியெல்லாம் இருக்குது. ஒரு குறிக்கப்பட்ட அளவு வந்தோடனே அதுக்கு ஒரு ஞானம், ஒரு குறிக்கப்பட்ட அளவு வந்தோடனே அதோட குடும்ப பொறுப்பு, குடும்பத்தினுடைய வருமானம் என்ன, செலவு என்ன, உங்கள் அப்பா என்ன செய்கிறார் என்ன அந்த அறிவெல்லாம் வந்துடும் வளர.
அதுதான் வளரும். அதே மாதிரி கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறபடியினால் அவருடைய அன்பை நாம் அதாவது அறிந்து பிறருக்கு ஆதி காலத்து பரிசுத்தவான்களை போல நெருக்கி எவது என் தகப்பன் மேலே வைத்த அன்பு, அதாவது நான் இப்படி ஆகிறதுக்கு அவர் தானே காரணம் என்று அன்பு நெருக்கியவும் அந்த எவது நமக்கு வேணும். இப்போ வாசிக்கலாம் 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிக்கலாம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாத வியாதியை பார்க்கிறீங்களா? இதான் வியாதி. இந்த வியாதி இருக்கிற வரைக்கும் எவ்வளவுதான் பைபிளை படித்தாலும் சரி, எவ்வளவுதான் வசனத்தை ஆலயத்தில் கேட்டாலும் சரி, அது உள்ளத்தில் தங்கி நம்முடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்காது, காரணமாகவே இருக்காது. இந்த வாரம் என்ன பேசுனாங்கன்னா அடுத்த வாரம் மறந்தே போய்விடும். அதாவது அந்த வியாதி உள்ளே இருக்கிறது வரைக்கும் இந்த கலங்கமில்லாத பால் பைபிளை எத்தனை தடவை படித்து மனப்பாடம் பண்ணினாலும் சரி, அது நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியை உண்டாக்காது. தேவனுக்கு மகிமை. அப்படினால நாம் இதை நன்றாக கவனிக்கணும் அருமையானவர்களே. இதை கவனிக்காமல் அதாவது பிள்ளை வியாதியோடு வைத்து கொண்டு பால் குடிக்கலன்னு போட்டு ஊற்றினா அது ஒன்றும் செயல்படாது. ஊற்ற அது என்ன தெரிஞ்ச வழியே அப்படியே தான் போயிடும். ஒன்றும் அங்கே இங்கே பாடியில் ஏறாது இல்லையா? அப்படினால உடனே அதுக்குரிய சுசரிஸ்டர் பார்க்குறோம், ஆலோசனை கேட்குறோம், செக்கப் பண்ணுறோம், பண்ணி கிளீனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவர்கள் சொல்கிறபடி அந்த ஆகாரங்களை கொடுக்குறோம், வளர்ச்சி அடைந்து. அதே விதமாக நமக்கும் ஆண்டவராகிய தேவன் ஞான அதிகாரிகளை அதற்காகத்தான் வைத்திருக்கிறார் என்கிறதை நாம் மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தையை போல, புதிதாய் பிறந்த குழந்தையை போல, பெரிய பிள்ளையை போல இல்லை, புதிதாய் பிறந்த குழந்தைகள் அடிக்கடி அதுக்கு பால் கொடுக்கணும். அப்போ அது வளர்ச்சி அடையும். அப்போ அது குடித்தோம் வளர்ச்சி அடையலை அப்படி என்று சொன்னால் அது என்னென்னா கண்டுபிடிக்கணும். வாஸ்தவம் பாருங்க. அதாவது வியாதி என்ன இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் எண்ணிக்கொள்ளுங்கள், சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாங்கினார். இந்த வியாதியை நம்ம விட்டு நீக்கணும். இதில் ஒரு வியாதி இருந்தாலும் நம்முடைய ஆன்மீகத்தை வளர விடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கேட்டு அது என்ன செய்யணுமா? நன்மையும் செம்மையுமான இருதயத்தில் அதை பேணி பலன் கொடுக்கணும். அதுதான் தேவனுக்கு மகிமை. அதான் சொன்னார்ல, விதைக்கிறவங்க விதைக்க புறப்பட்டான். விதைக்கும் போது சில வழியர்கள் விழுந்தது, சிலது கற்பாறையில் விழுந்தது, சிலது முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சிலதை மட்டும் நல்ல நிறத்தில் விழுந்து அது அதிகப்படியான 100 மடங்கு பணம் கொடுத்தது என்று எழுதி. ஆனப்படினால விதைக்கிறோம் விதைப்பான், ஆனால் அது அங்கே விழுந்து பலன் கொடுக்கணும். உடனே நோயை நீக்கிறதுக்கு அவசரமாக பிரயாசப்படணும். இப்போ இந்த பாகத்தில் குழந்தை நான் வாசிக்க போகிறேன். அந்த இதில் எண்ணில் அப்படிப்பட்ட வியாதி இருக்கிறதா? வாசித்தா ஒன்றும் ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. எவ்வளோதான் பிரசங்கம் கேட்டாலும் எவ்வளோதான், அதாவது பிரசங்கம் பண்ணுறவர் ரொம்ப கோபமாக பேசுகிற மாதிரி பேசினா கூட நம்ம மனதில் இருக்க மாட்டேங்கு அப்படின்னு. கோபம் எதுக்கு தெரியுமா? அதுக்கு தான் இந்த நோய்களை நீக்க தான். அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சின்ன பிள்ளைக்கு யாராவது கடினமாக போதனை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதுபடினால நாமெல்லாம் வளரணும். எத்தனை வருஷம் நாம் மறுபடியும் பிறந்து எத்தனை வருஷம் ஆயிற்று என்கிறதை கவனித்து வேகமாய் வளரணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நான் வாசிக்கலாம். அதாவது முதலாவது என்ன வாசிப்போம்? 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகலவித துர்க்குணத்தையும், சகலவிதமான குணத்தில் துர்க்குணம், நல்ல குணம் இருக்கு, துர்க்குணம் இருக்கு. அந்த குணம் தான் ரொம்ப மோசம். குணக்கேடு இருக்கிறது அல்லவா, அதுதான் மோசம். பெண்களுக்கு எழுதியிருக்கு பாருங்க.
அதாவது வெள்ளினாலும் பொன்னினாலும் ஒளிபெறும் வஸ்திரத்தினாலும் அலங்கரியாமல் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருப்பதாக என்று எழுதி. ஆண்களுக்கும் சேர்த்து தான், பெண்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் சேர்த்து தான். இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு நற்குணம் இருக்கிறது அல்லவா, அது நமக்கு இருக்கணும். நற்குணம், அந்த குணம் இருந்தால் அது என்னெல்லாமோ செய்யும். அது பதில் செய்யாது, தீமை செய்யாது, தீமையாக எண்ணாது, வேறு ஒன்றும் செய்யாது. அது குழந்தைக்கு சமானம் இல்லையா? அப்படினால குழந்தையை போல நீங்கள் இந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலை அருந்து வளர வேண்டும் என்றால் முதலாவது நம்மில் இருக்க வேண்டிய காரியம் என்ன? துர்க்குணத்தை நம்மை விட்டு விலக்க வேண்டும். குணத்தை நம்ம விட்டு அகற்றணும். அப்படினால துர்க்குணம், தேவனுக்கு பிரியமில்லாத என்னென்ன குணங்கள் உண்டோ அதெல்லாம் துர்க்குணம். துர்நாற்றம் பாங்க இல்லையா, துர்க்கந்தம், அந்த துர்நாற்றம் யாரும் விரும்ப மாட்டாங்க. அதை விரும்படா. ஆளை பார்த்தா அழகாக இருக்குது, படிப்பை பார்த்தா பயங்கரமாக ஏராளமாக படிச்சிருக்காங்க, அப்படி ஐஸ்வர்யத்திலும் அப்படி இருக்காங்க, குணம் இல்லையே, கையில் எடுக்காமல் இருக்கு. அப்படி எவ்வளோ பெரியவர்கள் சொல்கிறத நம்ம காதுனால கேட்டிருக்கோம் இல்லையா? குணம் இல்லையே, கையில் எடுக்க முடியாத அளவுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது கேட்குறோம். ஏழையாக இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் நற்குணம் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் தாவீது ராஜா சொன்னார் பாருங்க, நான் பிறக்கும்போது, நான் உருவாகும் போது அந்த துர்க்குணத்தில் தான் உருவானேன் என்று அவர் சொல்லுகின்றார். அந்த துர்க்குணம் தான் அந்த மறுபடியும் பிறக்கிற பாருங்க ரட்சிப்பு. அப்போ அது நீங்கணும். அப்போ தான் அந்த பாவரிக்கை செய்து பழைய மனுஷனுக்கு தண்ணீரில் அடக்கம் பண்ணப்பட்டு அந்த ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வர்றதில்ல, இந்த துர்க்குணம்லாம் நீங்கி போகிறதுக்கு தான். அதைத்தான் தாவீது ராஜா இப்படி சொல்லிட்டார் பாருங்க. வாசங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 22 அதிகாரம் 24 25 வாசிப்போம். அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தரின் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். தேவனுக்கு மகிமை. இது வேற சொல்லிட்டு தேவனுக்கு மகிமை. எப்படி அவர் சொல்லுகின்றார், அதாவது என்னுடைய துர்க்குணத்தை நான் என்னை விட்டு நீக்கிட்டேன், அதாவது என்னுடைய நற்குணத்துக்கு ஏற்ற பலனை என் தேவன் எனக்கு தருவார் என்று அவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால நாமும் சொல்லணும் பாருங்க. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நம்ம பலரும் பல விதமாக சொல்லலாம். பொறாமையில் சொல்லலாம், போட்டினாலும் சொல்லலாம், ஒருவருடைய வாழ்வு இன்னொருவருக்கு எரிச்சலை உண்டாக்கும் என்று சொல்லியிருக்கிறது, அப்படியும் சொல்லலாம். அதை பற்றி இல்லை. நான் என்னிலே துர்க்குணம் இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட கபடான எண்ணங்கள் ஒன்றும் கிடையாது என்று நம்மிலே நாம் அல்ல தேவனிடத்தில் சொல்ல நாம் துணிச்சலாக இருக்கணும். அப்படி இருக்கணும். தாவீது சொல்றாரு அல்லவா, நான் என் தேவனுக்கு துரோகம் செய்யவே இல்லை. தேவனுக்கு நான் துரோகம் செய்யலை. நம்முடைய பார்வையில் அவருடைய தவறுகள் சில நமக்கு தெரியது மாதிரி இருக்கலாம். ஆனால் அவர்கள் ராஜாக்கள், ஆனால் அவர்களுக்கு எல்லா உரிமை அன்று இருந்தது. ஆனால் அது தவறென்று தெரிந்த பிறகு, அதனால் உண்டான சிக்ஷையை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் அதையெல்லாம் விட்டு விட்டார்கள் அல்லவா. அப்படினால் அவர் சொல்லுகிறார், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை. தேவனுக்கு மகிமை. இல்லையா? நம்முடைய மனச்சாட்சி சொல்லணும், நாம் துர்க்குணம் இல்லாதவர்களாக நற்குணம் படைத்தவர்களாக இருக்கணும். ஒரு சின்ன இப்போ நான் இந்த வியாதிகளை கண்டுபிடித்தோம், குணக்கேடுகளை. அதில் ஒரு குணக்கேடு நம்மில் இருக்குமானால் நாம் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட புதிய அனுபவங்களை பாழாக்கி விடுமா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் எனக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதும்போது அவர் இப்படி எழுதுகின்றார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நான் வாசிக்கலாம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. இதான் பழைய புளித்தமா, துர்க்குணம் பொல்லாப்பு என்பவைகள் பழைய மனித சுபாவங்கள். இவைகள் நம்ம இருக்கக்கூடாது. பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு
பொல்லாப்பு, பிறருக்கு பொல்லாப்பு சொல்லி இப்படி செய்து விட்டாங்க, நான் என்ற வாய்ப்பு வரும்போது செய்யாமல் விடமாட்டேன் என்கிற பொல்லாத குணம் நம்மிடத்தில் இருந்துக்குமான நீக்கிறோம். அது நம்முடைய ஆன்மீகத்தை வளர விடாது, ஆத்மீகத்தை நஷ்டப்படுத்தி போடும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. வாசிங்க. துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி இருக்கணுமா? துப்புரவு உண்மை. உண்மை. இது 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 புளிப்பில்லாத அனுபவம். துப்புரவு உண்மை. உண்மை என்பது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் கொலை செய்து விட்டால் கூட அவன் கதறி அழுது, ஐயோ நான் தெரியாதனமா அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. மன்னிப்பு உண்டானாலும் அவனை நம்பலாம். இனி கொலை செய்ய மாட்டான். அவன் இதில் நல்ல மன கஷ்டப்பட்டுட்டான். ஆனால் பொய் சொல்கிற மனிதனை நம்ப முடியாது. அவன் என்றைக்கும் எதையும் செய்வான் என்பது அதனுடைய பொருள். அப்படினால பொய் என்பது மகா பெரிய குற்றம். ஆளும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால நம்மளே இருக்கிற பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து விட வேண்டும். அதாவது துர்க்குணம், அந்த துர்க்குணமாகிய பழைய ஜீவியம், அந்த புளித்த அனுபவம் என்னிலே இல்லை என்று அவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கேளுங்கள். ஆனபடினால நம்மளே துர்க்குணம், பொல்லாப்பு இவைகள் நம்மளே இருக்கக்கூடாது. உண்மையற்ற நிலைகள் நம்மளே இருக்கக்கூடாது. துப்புரவு உண்மை. இன்னாரா அவர்களை நம்பலாம். அவர் பொய்யே சொல்ல மாட்டாங்க. பொய்யே சொன்னது தான். அவர்களை பொய் சொல்ல வைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பூமியில் தான் வாழுகின்றோம். கேட்பாங்க, ஐயா இந்த துணியை இந்த சின்ன சுப்பந்தி வியாபாரி செய்துக்கிட்டு இருக்கிறேன், அவங்க அதாவது இதை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. இதான் விலை, இதுக்கு மேலே குறைக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அது ஒரு பொய் இல்லையா? அப்படினாலும் இந்த வியாபாரத்தை விட்டுறட்டுமா கேட்டார். வியாபாரம் பண்ணணும், வியாபாரம் பண்ணுங்க. நீ என்ன சொல்லணும்? எனக்கு இவ்வளவுக்கு கொடுத்தால்தான் கட்டுப்படி ஆகும் என்று சொல்லுங்க. சும்மா கூட ஒரு உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், சும்மா கூட உங்களுக்கு வந்துருக்கலாம். சும்மா கொடுத்துட முடியுமா? முடியாது. பக்கத்தில் மார்க்கெட்டில் பக்கத்தில் என்ன விலையாக இருக்குன்னு பாருங்கள், பார்த்துக்கிட்டு கொடுங்க. நீ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு அது இது கொண்டு வந்துருப்பீங்க. அதனால் பூரா நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிடுறீங்க. இல்லை, சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, இவ்வளோதான் பிரதர், எனக்கு இவ்வளோ கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இல்லை அப்படியாகும் இப்படியாகுன்னு சொல்ல சத்தியமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நாம் வேண்டாம். தேவனுக்கு மகிமை. நம்முடைய ஆன்மா வளர்றதுக்கு என்ன செய்ய வேண்டும்? துர்க்குணம், பழைய புளித்த மாவு. இந்த துர்க்குணம் என்கிறது பழைய புளித்த மாவு. உண்மையற்ற வாழ்க்கை பழைய புளித்த மாவு. இதை நாம் நீக்கிவிட்டு புதியதாய் பிறந்த குழந்தையை போல வளர களங்கம் இல்லாத ஞானப்பாலை சாப்பிட வேண்டும். இரண்டாவது வாசிக்கலாம். 1 பேதுரு 2:2. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் அதில் துர்க்குணம், ரெண்டாவது கபடு. கபடு என்பது மகாபெரிய பயங்கரமான பாவம். நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு பெரிய திருவிழாவுக்கு எல்லாம் திருவிழா பார்க்க போனாங்க. அதில் ஒரு குசும்புகார பையனும் போயிருந்தான். அப்போ என்னென்னா, அந்த யானைக்கு எல்லாரும் தேங்காய் மரியை போட்டு தூக்கி போடுறாங்க. அந்த யானைகள் சாப்பிடுது. இவனுக்கு கொடுக்கவும் ஒன்றும் கிடையாது. இவனுக்குள்ள ஒரு குசும்பு. இவன் என்ன பண்ணான்னா, ஒரு வெறும் சிரட்டை இடத்துல உள்ள சுண்ணாம்பை தடவி என்ன செய்துட்டான், அந்த யானைக்கு நேரம் போட அது ஓடி ஆவலாக எடுத்து சுண்ணாம்பு அப்படி ஆளை பார்த்துக்கிட்டு, யானை ஆளை பார்த்து வச்சுட்டு திருவிழாவும் முடிஞ்சுது. அது மறக்கவில்லை. அதாவது கபடாக அடுத்த திருவிழா எப்போ வரும், அவன் எப்போ வருவான் அப்படின்னு அது நோட் பண்ணிக்கிட்டே இருக்கு. தேவனுக்கு மகிமை. அடுத்த திருவிழா வந்தது. இந்த பையன் அதே மாதிரி போனான். அதே யானை வந்தது. இவன் பார்த்துக்கிட்டான், போன தடவை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. அந்த யானை அந்த கூட்டத்துக்குள்ளே
நுழைந்து அவனை அப்படியே துதிக்கையால் தூக்கி அடித்து போட்டு முழுட்டு போட்டு. அது மிருகம். அந்த நாம் மிருகத்தன்மையுடையவர்கள் அல்ல. கபடு அது எத்தனை வருடமானாலும் மறக்காது, மனதிலேயே வச்சிருக்கோம். இப்படி செய்தான் இப்படி செய்தா இப்படி செய்தான் இப்படி செய்தா அப்படின்ட்டு மனதில் வைத்து பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திலேயே இருப்பது அந்த யானையினுடைய மாம்சம் பெருத்த அது மாம்சக்கிரியை. நாம் மாம்சத்துக்கு அழிந்தவர்கள் அல்லவா, ஆவியினால மாம்சத்தின் கிரிகளை அழித்தவர்கள் அல்லவா, நாம் அந்த சுவாமுடையவர்களாக இருக்க முடியாது. ஆனபடியினால நமக்குள்ளே கபடு யார் மேலேயாவது எங்கேயாவது மனதுக்குள்ளே பார்த்தா சிஸ்டர் பிரதர் சோதரம் அப்படி என்று சொல்லுவது மட்டுமல்ல, இருதயத்துக்குள்ளே அந்த ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும். ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும். இருதயத்தில் கபடு இருந்தால் அதாவது ஆன்மா ஈடேறாது, ஆன்மாவில் வளர்ச்சி அடைய முடியாது. பைபிளை நல்லா படிக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம், படிக்க ராத்திரியும் படிக்கலாம், பகலும் படிக்கலாம், களங்கம் இல்லாத ஞானப்பாலை பருகிட்டே இருக்கலாம். ஒன்றும் உடம்புல சேரலையே, அப்படியே போயிடுது. சொன்ன மாதிரி கேட்டதெல்லாம் இந்தால போகுது, இங்கே கேட்டந்தால போகுது, குடித்தா இப்படியே போகுது, ஒன்றும் உடம்புல ஒன்றும் இல்லை. ஏன்? அதுக்குள்ள வியாதி இருக்குது. ஆனபடினால துர்க்குணத்தை மாற்றணும். ரெண்டாவதாக அதாவது கபடு என்ற அந்த வியாதியை நம்ம விட்டு அகற்றணும். இதெல்லாம் ஆன்ம வியாதி, ஆன்மாவே சம்மந்தப்பட்டது. இதில் மனிதன் நல்லா பாடியை பில்ட் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம், என்னெல்லாமா பண்ணலாம் பண்ணி பாடியை ஆன்ம வளர்ச்சி அடைய வேண்டுமே. ஆன்ம வளர்ச்சிக்குரிய காரியம்தான் என்ன? இந்த ஆன்மா வளர்வதற்கு இதுதான் நமக்கு ஞானப்பால், இந்த வேதம். இந்த வேதத்தை நாம் சாப்பிட்டாலும் புசித்தாலும் பார்த்தாலும் படித்தாலும் நமக்குள்ளே இந்த விதமான துர்க்குணம், இந்த விதமான கபடு யார் மேலேயாவது நமக்கு இருக்குமானால் ஆத்மா வளர்ச்சி அடையாது. இதுதான் கடவுளுடைய போதனை. தேவனுக்கு மகிமை. அப்படி சொல்லிட்டு தேவனுடைய பிள்ளைகள் உங்களை நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கபடு உங்களுக்கு யார் மேலேயாவது இருக்கா, அந்த வியாதியை உடனே நீக்கிருங்க, உங்களை விட்டு அகற்றிருங்க. யோபு சொல்கிறார் பாருங்க, அவர் என்ன சொல்கிறார்? யோபு 27:3 அதாவது அவருடைய வாழ்க்கையில் நான் கபடு பேசுகிறதே இல்லை, என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய நாவு என் நிலையிலேயும் கபடு பேசாது. கபட்டுத்தனமாய் உள்ளொன்று வெளியே ஒன்று அப்படி எவ்வளவு உலகத்தில் நீங்கள் நடக்க பாருங்க. ஏமாற்றிகள் வாயினால் ஒன்று சொல்லுவாங்க, கிரியில் வித்தியாசமாக இருக்கும். இது கபடுன்னு மனதில் அப்படியே வச்சுக்கிட்டு என்றைக்கு மாட்டுவாங்க, தீர்த்து கட்டிடலாம். தீர்த்து இல்லாமல் ஆக்க விட்டாலும் வாயினாலேயாவது பேசி தீர்த்தலாம் அப்படிங்கிற இது இருக்குல்ல, அதெல்லாம் நாம் விட்டுறணும். யோபு அந்த நிலையிலேயும் அவருக்கு ஏற்பட்ட அவ்வளவு இழப்பிலேயும் கபடு பேசவே இல்லை என்கிறார். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனபடினால அவர்களெல்லாம் பெரிய மனிதர்களாக தேவனுடைய கரத்தில் அங்கீகரிக்கப்பட்டார்கள். சாத்தானுக்கு எதிராக சவால் விட்டு ஆண்டவர் நிறுத்தினார். என்னுடைய தாசன் என்னை தூசிக்க மாட்டான். வாழ்க்கையில் அவனுக்கு என்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சரி, என்ன துன்பம் வந்தாலும் சரி, அவன் அப்படி நடக்க மாட்டான் என்று சவால் விட்டிருந்தார். அவர் சொல்லுகிறார், நாவு கபடம் பேசுனதில்லை என்று சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பாருங்க, சிலர் நிலைத்திருக்க முடியாமல் போயிடுறாங்க பாருங்க. இதுதான் சத்தியம், இதுதான் வழி, இதுதான் இயேசு காண்பித்த பாதை என்று தெரிந்தாலும் நிற்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? அந்த வியாதி உள்ள இருக்கிறதுனால தான் நிலைக்க முடியாமல் போய்விடுகிறார்கள் என்று சங்கீதம் 24:3-5 வரைக்கும் நான் வாசிக்கும் போது இங்கே இந்த வசனங்களை நான் பார்க்கலாம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்,
யாரோடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார். கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும் இதுல சேர்த்து சொல்றாரு பார்த்தீங்களா, கையில சுத்தம் இருதயத்தில் மாசு இல்லாம தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே இவன் தான் நிலைத்திருப்பான். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வியாதிகளை நீக்கணும். எந்த வறுமைகள் வந்தாலும் சரி நம்முடைய வாக்கு சுத்தமாய் இருக்கணும். ஒன்று நமக்கு ஆய போறதில்லை, இப்படித்தான் பிரதர், இப்படித்தான் என்னுடைய நிலைமை இப்படித்தான் என்று நாம் சுத்தமாக நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு இடைஞ்சலாக இருக்கிற வியாதியை நீக்கணும், வியாதி வராமல் காக்கணும். அதுக்கு நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சிலர் திடீர்னு காணாமல் போயிடுறாங்க, பாருங்க, காணாமல் போயிடுறாங்க, பார்த்தாலும் தூர பார்த்து போயிடுறாங்க. ஏன்? இந்த வியாதி உள்ள இருக்கு. இதை நீக்கிறதுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அவர்களுக்கு அது கஷ்டமாக இருக்கு. இந்த நாளில் தேவன் திருமறையிலிருந்து நம்மளுக்கு தருகிற ஆலோசனை என்ன என்றால், ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் இந்த தெய்வீக அன்பில் நிலைத்து இறைவன் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் கபடாய் ஆணையிடாமல், கபடு என்கிறது அவனை விட்டு நீங்கி போக வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கின்றது. வளர முடியாததற்கு காரணம் ரெண்டை பார்த்து விட்டோம். ஒன்று துர்க்குணம், ரெண்டாவது கபடாய் ஆணையிடுவது. கபடு, அந்த கபடான நிலையை நம்ம விட்டு எடுத்து போடுங்க. மூன்றாவது வாசிப்போம். சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் வஞ்சகம் இது ஒரு பயங்கரமான காரியம் அல்லவா? அதாவது பொய் வார்த்தை சொல்லிவிட்ட வார்த்தையை மாற்றிக்கொள்ள வஞ்சகம். 3 வகையான வஞ்சகம் மனுஷனிடத்தில் இருக்கிறது. ஒன்று தேவனை வஞ்சிக்கிறான், 2 பிறரை வஞ்சிக்கிறான், 3வது தன்னையே வஞ்சிக்கிறான் இருக்கிறது. தன்னை வஞ்சிக்கிறவங்க அவனுக்கு தெரியாது. தனக்கு தேவன் தர வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இப்படி நடந்து பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அதை செய்யாமல் தன்னை வஞ்சித்து என்றைக்கும் தரித்திரவான்களாக, என்றைக்கும் இயலாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. வாசிக்கலாம். அதாவது இப்போ நாம் உங்களுக்கு இந்த வழியை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது அல்லவா? இல்லை, இதெல்லாம் நாம் பேசுகிறது நமக்கு விருப்பம் கிடையாது. ஆனாலும் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம பிள்ளைகளெல்லாம் தேவனை வஞ்சிக்கலை, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறீர்கள். ஆனாலும் இதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மல்லிகை 3ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். கேட்கிறீங்க, ஆண்டவரே உலக கோயிலுக்கு போறோம், படிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், எல்லாம் தான் செய்கிறோம், எதுல வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. போதும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? சகல விதமான வஞ்சகங்களையும் நீக்கிவிட்டு களங்கமில்லாத ஞானப்பாலை அருந்துங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த, நம்மை மேன்மைப்படுத்த அவர் விரும்புகின்றார். நம்முடைய திருச்சபைக்கு முந்தைய காலத்தில் நான் ஒரு சாது கைக்குள்ளே பல வருஷங்கள் விசுவாசியாக இருந்தேன். அவர் ஒரு இடத்துல கண்டுபிடித்தேன். அவர் ஒரு நேர்மையான மனிதன் எனக்கு தெரியுது. அப்போ நம்ம சபை இல்லை. தேவனுக்கு மகிமை. அப்படி 65 அலைந்தேன். அப்போ என் மூலமாக இன்னொரு சந்திக்கப்பட்டார். இன்னொரு பையன், ஒரு வாலிபன் சந்திக்கப்பட்டார். அவர் மூலம் இன்னொரு சந்திக்கப்பட்டார். அவர் வீட்டில் கடைக்குட்டி பையன். அப்போ அவனுக்கு இந்த உபதேசம் தெரிந்தது. இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு அப்போ நானும் தேவனை வஞ்சிக்காமல் நடக்கணுமே. எனக்கு சோப்பு வாங்க, அதுக்கு வாங்க, இதெல்லாம் காசு கொடுக்குறாங்க. இதில் நான் ஏதாவது பண்ணி கொடுக்கணும். ஒரு நாள் ஒரு வாரம் எங்கிட்ட சொன்னால், நான் ஐயாட்ட தசம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். உனக்கு எப்படிப்பா தசம் கொடுக்க முடியும்? நீ தான் வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, படிச்சுக்கிட்டு இருக்கிற என்று கேட்டபோது அவன் சொன்னான், சரி இருக்கட்டும், எவ்வளோ கொடுக்க போகிறேன்? அப்போ இந்த நயா பைசா நடைமுறையில் இருந்த காலம் 3 பைசா
3 பைசா எனக்கு இந்த வாரத்தில் கிடைத்தது, அதில் தசமமாக எடுத்து வைத்திருக்கிறேன். அவர் பெரிய ஆள். அந்த பாஸ்டர் சாதுங்கிறவர், சாது ஹென்றி, பெரிய ஆள். அவர் பெரிய கன்வென்ஷன் பெரிய ஆள். அப்போ நமக்கே பெரிய கஷ்டமாக இருந்து இதை கொண்டு இந்த 3 பைசா கொண்டு கொடுக்க போகிறானே அப்படின்ட்டு அவன் அதை கொண்டு போய் ஐயா எனக்கு தசமமாக கொடு. அப்போ அவருக்கு சரிப்பான் கை நீட்டினார். 3 பைசா கையில் வைத்தான். அவருக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. இந்த சின்ன பையன் சின்ன வயதில் இப்படிப்பட்ட பிரமாணத்தை கற்றுக்கொண்டானா என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அவர் அவனை ஆசீர்வதித்து அந்த 3 பைசாவை வாங்கி கொண்டார். இது எங்களுடைய இந்த ஆழ்குரிய பயணத்தில் கண்டறிந்த ஒரு காரியம். திருப்பி அவன் படித்து முடித்து பம்பாய்க்கு சென்றான். பெரிய வேலையில் அமர்த்தப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான், நிறைய சம்பளம் வாங்கி. ஆனபடினால அதாவது இந்த பிரமாணத்தில் என்ன சொல்லி இருக்குது? இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மனசும் சொல்லவில்லை. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரணும் அல்லவா? அதுக்காகத்தான், வேற ஒன்றுக்கு கிடையாது. நீங்கள் இதை தெரிந்திருக்க வேணும் அல்லவா? அப்படினால இது தேவனை வஞ்சிக்கிற இது ஒரு வியாதி. இது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம வளர விடாது. கவனமாக கேட்டுக்கிடுங்க. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இது வளர விடாது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். அப்படினால எல்லா விதமான வஞ்சகங்களையும் அகற்றிவிட்டு என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிகிறேன். வஞ்சகம். இயேசுவுக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு வஞ்சகமாக இருந்தான். ஒருவன் வஞ்சகமாக இருந்தான். வஞ்சகம்னா வேற எதிர்வேலை ஒன்றும் செய்யலை. அவரை கட்டிப்பிடிச்சு முத்தம் செய்தான். அதுலேயும் வஞ்சகம் இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதிலே வஞ்சகம் இருக்குது. அப்படினால மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? இப்படிப்பட்ட வஞ்சகத்தை உங்களை விட்டு அகற்றி விட்டு களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்க. 4வது சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும். இது பயங்கர ஆமை. இந்த பொறாமை ஒரு தீமையும் செய்திருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வளர்ச்சி, ஒருவருடைய வளர்ச்சி இன்னொருவருக்கு என்ன உண்டாக்குது? பொறாமை உண்டாக்கு. அது ஒரு ஆமை. இந்த ஆமையை பெற அது நாண்டு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் அதாவது ஆமை, இந்த பொறாமையை அகற்றிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கலகம் இல்லாத ஞான பேர் மேலே வாங்கியாருங்க. யாக்கோபுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் அவருக்கு விருப்பமான மனைவினிடத்தில் பிறந்த ஒரு பையன் யோசேப். கடைசியில் பெஞ்சமீனுக்கு முன்னால் அவர் பிறந்தார். அவரை அவர் ரொம்ப நேசித்து அவருக்கு பல வர்ணமான துணிகளை, சட்டைகளை, இங்கிகளை கொடுத்து ரொம்ப பக்கத்தில் வச்சுருந்தார். இது மற்ற அண்ணமாருக்கு பொறாமை. இவர் ஒரு தீமையும் செய்யலை. அப்பா இவரை நேசித்தார். அதனால் அவனுக்கு பொறாமை ஏற்பட்டு மாத்திரையில் இவர் தரிசனமும் காண ஆரம்பிச்சிட்டார். கடவுளுக்கு பிரியமான ஒரு பையன், அண்ணமார் துன்மார்க்கன்னு. அவனுடைய துன்மார்க்க செயல்களை அப்பா இடத்துல சொல்லிக் கொடுக்கறதும் உண்டு. அப்பா அவர் நேர்மையாக நம்ம அண்ணமாறு இருக்கணும்னு விரும்பி அப்பாட்ட சொல்லுவான். இப்படி அவன் அண்ணமாறு இப்படி இருக்கான், அப்படி இருக்கான், அவனுடைய சரியில்லை. அப்போ அது இவன் சொல்லிக் கொடுக்குறானே அவங்களுக்கு தெரியும். அதில் அவனுக்கு பொறாமை. நல்லதான் சொன்னார், பொறாமை. திரும்பி தரிசனங்கள் ஆரம்பித்தார். அதனால் இவரை கொண்டு விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, இந்த பொறாமையினுடைய உச்சக்கட்டம் அங்கே போயிடும். சின்னதில் ஆரம்பித்து பெருசாகி விடாது. அதில் யார் மேலும் யாருக்கு நமக்கு பொறாமை வேண்டாம். எல்லாம் நம்முடையவர்கள். அதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்துட்டார். நீ ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, என் பிதாவே என்று சொல்ல வேண்டாம். எங்கள் எல்லாருக்கும் ஒரு தகப்பன். நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரே குடும்பம் என்ற இந்த நிலையில் உடைய மனப்பான்மை இருக்கட்டும். மற்றபடி ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்பட வேண்டாம். அவங்க நல்ல துணை கட்டியிருந்தால் பொறாமை,
கொஞ்சம் கொஞ்சம் கூட படித்து தானே பொறாமை, இல்லை என்னெல்லாம் பொறாமைகள் வருகின்றது. தொழிலை முன்னேற்ற பொறாமைகள். ஆனால் இந்த பொறாமை என்கிற இந்த பிசாசை, இந்த வியாதியை உன்னை விட்டு அகற்றிவிட்டு கலங்கமில்லா திருவசனத்தின் வாஞ்சியாக இருங்க. அப்போ வளர்ந்துருவீங்க, மடமடன்னு வளர்ந்துருவீங்க என்று சொன்னார். யோசேப்புக்கு அந்த சுபாவம் இல்லை, கடைசி வரைக்கும் இல்லை, தகப்பனார் இறந்த பிறகும் இல்லை. ஆனால் அப்படினால அவர் வளர்ந்தாரா? சிறையில் அடைபட்டிருந்தார். எவ்வளோ வளர்ந்தார் பாருங்க. அத்தனை பேருக்கும் படி அடக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதனாக ராஜாவை போல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தார். ஆனால் அப்படினால பொறாமையை நம்ம விட்டு அகற்றணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். அருமையானவர்களே, நான் வளர்ச்சி அடைய வேண்டும். அன்றைக்கு பேசின அந்நிய பாசை தான் அன்றைக்கு பேசுகிறோமா? அன்றைக்குள்ள அனுபவம் தான் இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கிறதா? போதாது. வளரணும். வளர்ந்து மற்றவங்க பார்த்து சொல்லணும், பிரதர் சிஸ்டர், நீங்கள் முன்னோட இவ்வளோ வளர்ந்துட்டீங்களா ஆவிக்குரிய ஜீவிதத்தில்? இவ்வளோ தரிசனம் சொல்கிறீங்க, எவ்வளோ இதாக இருக்கிறீங்க, ஆலயத்துக்கு முன்னக்கூட்டியே வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, இப்படியெல்லாம் இருக்கிறீர்களே. ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது இதுகள் தான். ஆவிக்குரிய வளர்ச்சியில் குறைகிறது தான் 2 பாட்டு பிடிச்சி 3 பாட்டு பிடிச்ச பிறகு, பாட்டிலெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்படியெல்லாம் ஆராதனைக்கு வர்றோம் இல்லையா? அதெல்லாம் ஆவிக்குரியத்தில் வளரலன்னு அர்த்தம். வளர்ந்தாச்சுன்னா அப்படி இருக்காது. எப்போ வரும், எப்போ போகலாம் கோயிலுக்கு, அப்படி இருக்கும். ஆனால் அப்படினால நம்முடைய வாழ்க்கையில் அதாவது அப்படி இருக்கக்கூடாது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை வாசிங்க பார்ப்போம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து சொப்பனம் கண்டு சொன்னார். தகப்பனாருக்கு தெரியுது. அதனால் இவங்க எல்லாம் மற்ற மக்கள்லாம் இருக்கிறாங்களே, எல்லாம் பொறாமை கொண்டார்கள். அதனால் அவர்களை பற்றி கவலைப்படவில்லை. அதை நிமித்து அவருக்கு இவ்வளவு பாடுகள்லாம் வந்தது. ஆனால் அவர் உயர்த்தப்பட்டார். நாம் எல்லோரும் உயர்த்தப்பட வேண்டும். நமக்கு யாரை பற்றியும் பொறாமை வேண்டாம் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை சுதிக்கிறேன். இப்பொழுதே நீங்கள் நிதானித்து பாருங்கள். நான் உங்களுக்கு போதிக்கிற நானும் இந்த காரியங்களெல்லாம் நிறைவேற்றி கொண்டு தான் வருகிறேன். இன்னும் இருந்தாலும் நிறைவேற்ற வேண்டும் என்று தான் இருக்கிறேன். அப்படினால அப்படி யார் மேலேயாவது பொறாமைகள் இருந்தால், பிரதர் சிஸ்டர், அவங்க மேலே எனக்கு கொஞ்ச நாள் இப்படி இருந்தது, மன்னிச்சுக்கிடுங்க என்று நீங்கள் ஒப்புரவாக்கிட்டங்க. திருவிருந்தில் நாம் சொல்கிற அந்த சாட்சி சரியாக இருக்கணும். தேவனிடத்தில் மட்டுமல்ல, மனுஷனிடத்திலையும் குற்றமில்லாத மனச்சாட்சியாக இருக்கணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் பைபிளை படிக்க திருவசனம் நம்மை வளர்க்கும், தேவ சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றிவிடும் என்று தேவனுடைய திருவசனம் சொல்லுகின்றபடினால் ஆண்டவரே நான் சோதரிக்கிறேன். இந்த வியாதி, இந்த பொறாமைங்கிற வியாதி இருக்கு இல்லையா, இது எப்படி வியாதியா? எலும்புருக்கி வியாதியா? எலும்புருக்கி வியாதி இருந்துன்னா மனுஷன் வளர முடியுமா? வர நிறைஞ்சியே போயிடுவான். அப்படிங்க அதாவது ஞானி சொல்லுகிறார் சாலமோன். வாசிங்க நீதிமொழிகள். ஸ்வஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமை என்னவா? எலும்புருக்கி நோய். அதான் அந்த நோயெல்லாம் அகற்றணும் இல்லை, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இந்த பொறாமைங்கிற வியாதியை விளக்குங்க. அது உங்களை எலும்பு உருக்கி வளர விட மாட்டேங்குது. ஆனபடினால இவைகளை உங்களை விட்டு நீக்கி விடுங்க. நீக்கி விட்டு இந்த கலகம் இல்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியாருங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் எவ்வளோ வாஞ்சியாக இருந்தாலும் அந்த ஞானப்பால் உங்களுடைய உடம்பில் தங்காது, உங்களுடைய ஆன்மீகத்தை வளர்க்காது. அது குறுகிட்டே தான் போகும் நாளைக்கு நாள். ஆனால் அந்த எலும்புருக்கி நோய் நாம் நம்முடைய வேதத்தில் சொல்லியிருக்கிறது அருமையாக. அது பொறாமையினால் உண்டாகிறது. அந்த எலும்புருக்கி நோய் நம்ம விட்டு மாறணும். அது என்னுடைய சகோதரர் ஒருவர் சொல்லுவார், ஐயா நான் இப்படி இருந்தேன், இப்போ மாமியார்ட்டெல்லாம் போய் ஒப்புரவானேன், அவர் நம்முடைய சபையை இப்போ நேசிக்கிறாங்க, வர்றன்னு சொல்கிறாங்க, வரவும் செய்கிறாங்க. அப்போ இந்த ஆத்மாக்கள் எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வருது என்னது? நம்மில் இருக்கிற இந்த வியாதி நீங்கிட்டுனா நம்ம சொல்லுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு உண்டு.
அப்படி வருவார்கள் ஆலயத்துக்கு. வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டாம். இவங்க ஒரு இடத்துக்கு போண்டி தான் இவங்களோட குணங்கள்லாம் இப்படிப்பட்ட குணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கே கோயிலுக்கு போகிறாங்களோ என்னையும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நம்முடைய குணம் இப்படி இருக்கணும் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவரை சொல்லிக்கிறோம். பொறாமை நமக்கு வேண்டாம், இவைகளை நம்மை விட்டு நீக்கிவிட வேண்டும் என்று திருவசனம் சொல்லுகின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். இதெல்லாம் ரொம்ப விரிவுரையாக பேச வேண்டிய காரியங்கள், அதிகப்படியான வசனங்கள் இருக்கணும், சுருக்கம் முடிக்கிறேன். அதுபடினால இதை நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் இதில் 2வது வசனத்தை நன்றாக படிங்க. அதுக்கு பிறகு 3ஆம் வசனத்தை படிங்க. படித்து மனப்பாடம் ஆக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த நோய் நம்மிடத்தில் இருக்குது கண்டுபிடித்து நீக்கி விடுவோம். நாம் ஆவிக்குரியதில் வளர்ந்து விடுவோம். நம்மை பார்த்து அநேகர் நம்முடைய ஐக்கியத்துக்கு வருவார்கள். நாம் மழை வழிபடுகிற நமது இயேசுவை அவர்கள் பின்பற்றுவார்கள். இல்லையா? அப்படித்தான் வேதம் சொல்கிறது. மனிதன் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ நமது தேவனை பிதாவை மகிமைப்படுத்துவது எப்படி? நற்கிரியினால் தான். நம்முடைய நற்கிரி இல்லாத துர்க்கிரி இருக்குமானால் நமது ஆண்டவரை தூசிக்கத்தான் செய்கிறேன். அப்படித்தான் என்ன பெரிய பெரிய பக்திங்கிறாங்க, இப்படி இருக்காங்க, இப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லாதபடி குணங்களை கண்டுபிடிங்கள், வியாதிகளை கண்டுபிடிங்கள். சொல்லுவாங்க சிலர், எவ்வளோதான் பைபிள் பிடிச்சாலும் மனசில் நிற்க மாட்டேங்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிரசவம் பண்ண இன்னும் யோசிப்பாங்க. இப்போ ஞாபகம் இருந்து மறந்துட்டு அப்படி தான் இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கூட பிரதர் சிஸ்டர் எனக்கு ஞாபகத்தில் இருந்து இப்போ வரமாட்டேங்குது. எப்படி தான் இருக்கு. உள்ள நோய் இருக்குல்ல, நோயை குணமாக்கிறது. ஆமாம், தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் இந்த நோய் நமக்கு வேண்டாம். இவைகளை நாம் அகற்றிவிட வேண்டும். இவைகளெல்லாம் என்ன கிரியா? மாம்சத்தின் கிரி. இது ஆவிக்குரிய கிரி இல்லை, மாம்சத்தின் கிரிகள் பல உண்டு. அதில் ஒன்று இது. இந்த வசனத்தை கூட வாசிக்கிறீங்க. கலாத்தியர் 5:21 வாசிங்க பாப்போம். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டிகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்ப சொல்கிறேன். இது கூட உங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கலாம், திரும்பவும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். இது மாம்சத்தின் கிரிகள் அவையாவன அப்படின்ட்டு வருது. தேவனுக்கு மகிமை. அதில் ஒன்று பொறாமை, அது மாம்சத்தின் கிரியை. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராட்சியத்துக்குள் போவது அரிது. எவ்வளோ பயங்கரமான வருத்தப்படக்கூடிய வார்த்தை பாருங்கள். அதுபடினால இது நீடித்த நாளாகவே நம்ம மனதில் வைத்து கொண்டே இருப்போமானால் அது எலும்பு உருக்கில்ல, எலும்பை உருக்கிக்கிட்டே இருக்கும், வளர்ச்சி அடையாது என்று வேதம் சொல்லுகிறபடினால் ஆண்டவரை துதிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. இப்போ நம்ம 5வது பார்க்கிறோம். சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. புறங்கூறுதல் இல்லாத போது சில அருமையான விசுவாசிகள் எனக்கு தெரியும். யாரையாவது பற்றி சிஸ்டர் பிரதர் உங்களுக்கு தெரியுமா, அந்த பேச்சை விடுங்க. அவங்க இல்லாத போது அதை பற்றி பேசாதங்க, வேண்டாம். திரும்பி அவங்ககிட்ட பேச மாட்டாங்க, இவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பிறரை பற்றி பிறரை கெடுத்து சொல்லுகிற வார்த்தையை இவங்க கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. அவங்க அப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படினால இது புறங்கூறுதல். புறங்கூறுதல் அதாவது ஞானி ஒரு பேர் வைக்கிறார் பாருங்க, அது நான் இல்லை, அவர் சொல்லுகிற வார்த்தையை வாசித்துக்கிடுங்க. தேவனுக்கு மகிமை. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். ஆமாம், இதுக்கு மேலே என்ன வார்த்தை வேணும்? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. புறங்கூறுதல், புறங்கூறுதல் புறணி அளப்பது என்று சொல்லுவாங்கல்ல, அது மோசமான மதிகேடன். தேவன் கொடுத்த மதியை பயன்படுத்தினால் பிறரை ஒருபோதும் புறங்கூற மாட்டாங்க. நான் ஏற்கனவே நம்முடைய சபையில் பிராஞ்சில் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பிறரை யாரும் பார்க்காதங்க,
உங்களே ஒரு நாளும் பாருங்கள், நான் எவ்வளோ வளர்ந்துருக்கிறேன், எனக்குள்ளே என்னென்ன வியாதிகள்லாம் இருக்குது, என்னென்ன தேவனுக்கு பிரியமில்லாத குணக்கேடுகள் இருக்குது, அதை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிக்க அவர்களே பாக்கிவாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிறருடைய குறையை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. இல்லை, தெரிஞ்சாலும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிப்பா, அந்த குணத்தை அவர்களை விட்டு மாற்றிடும், அப்படி வேண்டாம், இதைத்தான் சொல்வார்கள் வழியே அதை வச்சு ஜோடித்து 4 பேர் சேர்ந்து அதை பேசுறது இல்லை. அது கடவுளுக்கு பிரியமில்லை. தேவனுக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசும்போது யார் கவனித்து கேட்பா? கர்த்தர் கவனித்து கேட்பார் இல்லையா? என்ன பேசினாலும் தான் கேட்பார். தேவனுக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் திறந்திருக்கும். அங்கே புஸ்தகங்கள் இருக்குது. நம்ம ஆவிக்குரிய நிலை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரொம்ப வளராவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறோம். அந்த ஆவிக்குரிய நிலையில் புஸ்தகங்கள் இருக்குது. ஆனால் அப்படினால அந்த புஸ்தகத்தில் அங்கே பதிவாகிக்கிட்டே இருக்கு. இத்தனை பேர் என்னென்னலாம் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அங்கே பதிவு. நல்ல காரியங்களை பேசினாலும் பதிவாய். ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த அறிவோடு நாம் இருப்போம். ஆனபடினால புறங்கூறுகிறவன் அந்த மதியை இழந்தவன், அந்த மதியை நமக்கு வேண்டும். நாம் மதியுள்ளவர்களாக இருக்கணும். அது என்னுடைய உடன்பிறப்பு, என்னுடைய சகோதரன் சகோதரி. மாம்சத்தின்படி நான் சொல்லவில்லை, ஆவியின்படி என்னுடையவர்கள் அவர்கள் என்ற நிலையில் நாம் இருப்போமானால் தேவனுடைய வருகைக்கு முன்னால் அந்த நிறைவான வளர்ச்சியை பெற்றுவோம். கண்டிப்பாக பெற்றுவோம். அந்த வளர்ச்சி தான் இயேசு கிறிஸ்துவை போல. அந்த வளர்ச்சி அடைவதற்கு இந்த நோய்கள் நம்மை விட்டு என்ன செய்யணும்? அகலணும். இல்லையா? அப்படினால நாம் புறங்கூற வேண்டாம். புறங்கூறுகிறது பிறருக்கு கோபத்தை தான் இடத்தினுடைய அமைதியை உண்டாக்காது. இது நான் அறிந்து கொண்ட உண்மை. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை. வடகாற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். இதுதான் பிறப்பிக்கும். புறங்கூறுகிறது என்னத்தை பிறப்பிக்கும்? கோபத்தை பிறப்பிக்கும். கோபத்தை எழுப்பிவிடும். மறந்து போன காரியத்தை நினைப்பூட்டும். இப்படியெல்லாம் செய்யும். ஆனபடினால் அப்படி இல்லாதபடி நாம் இந்த நாட்களில் அறிந்து கொண்ட கற்றுக்கொள்கிற வேத வாக்கியம் என்ன என்றால், பிரசங்க வாக்கியத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்திவிட்டு நாம் செய்தி முடிப்போம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். வாஞ்சியாக இருக்கிறது தெரியும். ஆனால் அந்த களங்கமில்லாத ஞானப்பால் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியை உண்டாக்கும்படியாக, அது உண்டாக்கி நாம் தெய்வீக சாயலை நாளுக்கு நாள் அடைய முடியாக நாம் இன்று பார்த்த இந்த 5 வகையான காரியங்கள் இன்னும் ஒன்றில்லவா பைபிளில். ஆனால் இப்படினால இப்படிப்பட்ட துர்க்குணங்களை அகற்றிவிட்டு கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருப்போம். கர்த்தர் நம்மை தம்முடைய சாயலுக்கு ஒப்பாக வளரச் செய்வார். கர்த்தர் நம் அனைவரை ஆசீர்வதிப்பார்.